ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி சில கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வெயிட்டு, ரிப்பீட்டு, ஃபார்எவர்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேயா, ஸோ அது போக சில கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரி, எனிவே நம்ம வந்து ஏற்கனவே இருக்க கண்ட்ரோல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்டுங்கிற பிளாக். இந்த வெயிட்டுங்கிற பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம ப்ரீவியஸாக நிறைய இதில் பார்த்துருக்கோம். என்ன வெயிட்டுங்கிறது யூஸ் பண்ணுவோம்னா எவ்வளோ செகண்ட்ஸ் இப்போ ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் ரன் ஆகுதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் எல்லாமே ரன் ஆகும். பட் நமக்கு வந்து நம்ம ஹியூமன்னால அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு டிலே வேணும். அது ஆகிற அந்த அந்த மூமெண்ட் நடக்கிறத நம்ம டிலே கொடுத்தா தான் நம்மளால அது வந்து மூவ்மெண்ட் நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மனா யூஷுவல் நம்ம வந்துட்டு இந்த ஈவெண்ட் நம்ம எப்பவுமே ஃப்ளாக் ஈவெண்ட் கொடுப்போம் இல்லையா, அதை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதில் இன்னொரு கண்ட்ரோலும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரிப்பீட்டுங்கிற கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் காஸ்டியூம் நான் கொடுக்குறேன். ஓகே, ரிப்பீட் இல்லை ஃபார்வர்ட் யூஸ் பண்ணலாம். கொடுக்குறேன். ஸோ பாருங்க இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுவாகுது. ஓகேயா, ஸோ பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு டிலே ஆகணும். அதாவது இது இது வாக் பண்ணுறத வந்து நம்ம வந்து விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சர்டைன் ஒரு ஒரு சின்ன டிலே கொடுத்தோம்னா தான் நம்மளால அது பார்க்குறதுக்கு வந்து விஷுவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா வெயிட்டுங்கிறத நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலேன். ஒரு செகண்டுக்கு ஒரு டைம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் பெட்டராக இருக்கும்போது வெயிட் செகண்ட் கொடுக்கும். வெயிட் செகண்டை குறைக்கும் போது ஸோ அது சிமிலராக அது வாக் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ வெயிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷனை செர்டைன் செகண்ட்ஸ்க்கு டிலே பண்ணுறோம். ஸோ டிலே பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு பெட்டர் விஷுவலைசேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த வெயிட் பிளாக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரிப்பீட்டுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ரிப்பீட் 10 கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ என்ன ஆகும் ஃபார்எவர்னா அது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆக்ஷன் ஃபார்எவர் பிளாக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது. இதுக்கு நம்ம அன்டில் ஸ்டாப் கொடுக்குற வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு சர்டைன் டைம்ஸ் மட்டும் இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆக்ஷனை நம்ம வந்து கொடுக்கும்போது அதுக்குள்ளே கொடுத்துருக்க ஆக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 10 டைம்னா 10 டைம் மட்டும் ரன் ஆகிட்டு அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இப்போ நான் 10 டைம் கொடுத்துருக்கேன். 10 டைம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிப்பீட் பிளாக்கோட பர்பஸ். ஓகே, ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோல் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டு, இந்த ஃபார்எவர், இஃப் எல்ஸு, இந்த ரிப்பீட் அன்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஒரு சர்டன் பிளாக்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரிப்பீட் பிளாக்குக்கும் இந்த ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரிப்பீட் பிளாக்குக்கு கீழே நீங்கள் வந்து பிளாக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபார்வருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபார்வருங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இது ஃபர்தராக இதுக்கு கீழே போகவே போகாது ஆக்ஷன். ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு கீழே ஃபர்தராக நீங்கள் எதுவுமே அட்டாச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அடிஷ்னலாக அந்த அட்டாச்சிங் அந்த பொசிஷன் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, பட் ரிப்பீட்டுங்கிறது என்னன்னா ஒரு செர்டன் டைம் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இது முடிஞ்சிடும். ஒரு செர்டன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததை ரன் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதனால அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபர்தராக அட்டாச் பண்ணிக்கலாங்கிற ஷேப். ஓகே, பட் ஃபார்வர்டில் இருக்காது. இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டுக்கும் ஃபார்வருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சரி, இப்போ இஃப்ங்கிறது எப்போ யூஸ் ஆகும்? இந்த இஃப்ங்கிறது என்னன்னா செர்டைன் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சென்சிங்கில் போயிட்டு டச் மவுஸ் பாயிண்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். டச் மவுஸ் பாயிண்டர் பண்ணும்போது நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இது வந்து அந்த ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனேயே இந்த ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஓகேயா, ஸோ நான் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுனால நான் போகும்போது இந்த ஆக்ஷன் வந்து கண்டிக்கல. ஸோ இது கண்டினியூஸாக லூப்பிங்காக அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்எவருக்குள்ளே இதை தூக்கி போடுறேன். சரி, இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மவுஸ் வைக்கும்போது காஸ்டியூம் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஓகே, இப்போ நான் மவுஸ் வைக்கும்போது வருது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன், இப்போ இந்த ஃபார்எவர்
கண்டினியூஸாக இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்காங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நம்ம மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் வச்சோம்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகினதுக்கப்புறம் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கோட கோடு வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப் இஃப் கண்டிஷனோடது. இப்போ நான் இதில் வந்து இஃப் எல்ஸுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இஃப் எல்ஸ் இருக்கு இல்லையா, நான் அதை போடுறேன். இஃப் எல்ஸுங்கிறது எதுக்காகனா, இஃப் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் இந்த ஆக்ஷனை ரன் பண்ணு, இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து இதனோட சைஸ் செட் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸாக இருந்ததுன்னா 100 கொண்டு வந்துடும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே ஃப்ளாகை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வைக்கும்போது மவுஸ் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டேன். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால அதோட சைஸ் என்ன ஆயிடுச்சு, 200% ஆயிடுச்சு. இப்போ நான் மவுஸ் பாயிண்டரை வெளியில் எடுக்கிறேன். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகி 100%க்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் ரன் ஆகணும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் ரன் ஆகணும். ஃபால்ஸாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்க பிளாக் ரன் ஆகணுங்கிறது தான் இதனுடைய லாஜிக். சரியா, சரி, ஓகே, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸில் வெயிட் அன்டில். ஓகே, வெயிட் அன்டில்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை பண்ண போகிறோம். நான் லுக்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம்ங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சேம் இதே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா, நான் ஃப்ராகை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது மேலே பார்சல் கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் அதுக்கு அடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இதுக்கு அடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ்லேயே போயிட்டு ஃபார்வர்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ளாகை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. இப்போ நான் மேலே கர்சரை கொண்டு போனதுக்கு அப்புறமா தான், ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா வெயிட் அன்டில்னா, ஸோ இதுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எதுவுமே ரன் பண்ணாது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதாங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்வர் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக லூப்பில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம். ஓகே, பட் இது அப்படி கிடையாது. இது எப்படி பண்ணும் அப்படின்னா, இது கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு இது வந்து எப்படி இருக்கும்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இது வந்து லூப்பில் போயிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து என்னன்னா லூப்பில் சுற்றி சுற்றி செக் பண்ணோம். பட் இது அப்படி கிடையாது. இது வெயிட் பண்ணோம், இந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதான் வெயிட் அன்டில். ஸோ ரிப்பீட் அன்டில்ங்கிறது என்னன்னா, இப்போ இதையே கண்டிஷனை ரிப்பீட் அன்டிலுக்கு போடுறேன். இப்போ இந்த ரிப்பீட் அன்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதில் ஃபார்வர் எடுத்துடலாம், நெக்ஸ்ட் காஸ்டியூம் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ நான் ஃப்ளாகை கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் எது வரைக்கும் மவுஸ் பாயிண்டர் போயிட்டு அதுக்கு மேலே வைக்கிறது வரைக்கும். வச்ச உடனே இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ரிப்பீட்டிங்கிற ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கு, மவுஸ் கொண்டு வைக்கும்போது பிரேக் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இதுதான் வந்து என்ன ரிப்பீட் அன்டில்ங்கிறதுக்கோட பிளாக்கோட கண்ட்ரோல் பிளாக்கோடைய பர்பஸ். சரியா, அதுக்கடுத்து இப்போ ஸ்டாப் ஆல். சரி, ஸ்டாப் ஆலுங்கிறது என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் ஃபார்வரில் போயிட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறேன். சரியா, இன்னொரு சரி இது இருக்கட்டும். இன்னொன்று ஒரு ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஃப்ளாக் ஈவெண்ட்டில் அதே மாதிரி ஃபார்வரில் பேக்ட்ராப் வந்து வேற ஒரு பேக்ட்ராப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ காஸ்டியூமில் போயிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பிரிட்டில் வச்சுட்டு கிளிக்கில் லுக்ஸில் சேஞ்ச் பேக்ரவுண்ட் காஸ்டியூம் நெக்ஸ்ட் பேக்ட்ராப்புங்கிறத கொடுக்குறேன். ஓகே,
ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது அதோட பேக்ட்ராப்பும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, இதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் கண்ட்ரோல்ஸில் இதுக்கு ஒரு டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டாப் ஆல்ங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து சரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்து 10 டைம்ஸ். ஓகே, 10 டைம்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்கேன். இதில் வெயிட் பிளாக்கை ஓகே 1 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது 10 டைம் ஆன உடனே எல்லா ஆக்ஷன்ஸையும், இந்த கண்ட்ரோலோட பர்பஸ் என்னன்னா, ஸ்டாப் ஆலோட பர்பஸ் என்னன்னா எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் 5 டைம்ஸ் கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்துக்குங்க, 5 டைம்ஸ் இது வாக் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து இதோட ஆக்ஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணாது, இது எல்லாத்தோட ஆக்ஷனையும் வந்து ஸ்டாப் பண்ணும். ஏன்னா நம்ம ஆல்னு கொடுத்துருக்கோம். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த ஸ்கிரிப்டோட ஆக்ஷன் மட்டும் ஸ்டாப் ஆகணும். ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு சரி, இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்டோட மட்டும் காமிக்கிறேன். ஸோ அந்த 5 கவுண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த ஸ்பிரிட்டோடைய ஆக்ஷன் மட்டும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுக்கு கீழே ஃபர்தர் என்ன போட்டிருந்தோமோ, வேறு ஏதாவது போட்டிருந்தோம்னா கூட இப்போ ஃபார்வர்ட் யூஸ் பண்ண முடியாது. இல்லை வேறு ரிப்பீட் அன்டில் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ மவுஸ் பாயிண்டரை வந்து நான் பிளேஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, பேக்ரவுண்ட் இது பேக்ரவுண்ட் தனியாக இருக்கும், இது தனியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் மவுஸ் பாயிண்டரை வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இந்த ரிப்பீட் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆக்ஷன் வந்து கால் ஆகும். பாருங்க, இப்போ நான் ஸ்டாப் ஆல் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த உடனே என்னாச்சு, பேக்ரவுண்டோட ஆக்ஷனும் ஸ்டாப் ஆனிச்சு, ஸ்பிரிட்டோட ஆக்ஷனும் ஸ்டாப் ஆனிச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டாப் ஆலுக்கு பதில் திஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கு. ஸ்பிரிட்டோட ஆக்ஷன் வந்து நின்றுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, சரி இப்போ நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன். இன்னொரு ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம அதை கொண்டு போகணும்னா இதை எடுத்து இதில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு காப்பி ஆகிடும். சரியா, இப்போ இதுக்கும் காப்பி ஆயிடுச்சு. இதில் வந்து இதை மட்டும் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டுமே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இது மேலே மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, கேட் மேலே கொண்டு போகும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த அதர் ஸ்கிரிப்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்கிரிப்டையும் இந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறதும் இந்த ஸ்கிரிப்டுக்கு தான் இருக்கு. இந்த கேட் ரன் ஆகுறது இந்த ஸ்பிரிட்டுக்கு. ஸோ அப்போ இதில் இருக்க இந்த ஸ்பிரிட்டுக்கான எல்லா கோடையும் வந்து ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக நான் அதர் ஸ்கிரிப்ஷன் ஸ்பிரிட் கொடுத்தேன். ஓகே, அப்படி கொடுத்த உடனே என்னாச்சுன்னா இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இந்த ஸ்பிரிட் மட்டும் ஸ்டாப் ஆகலை, இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸோ இதில் வந்து நான் மவுஸ் பாயிண்ட் இதுக்கு கொடுத்தனால இது ஸ்டாப் ஆனிச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்கு பதிலாக ஆல்னு கொடுக்க போறேன். ஆல்னு கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் ஆகிட்டே இருக்கா. இப்போ நான் கேட்டுக்கு மேலே நான் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போக போறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஆல்னு கொடுத்த உடனே மவுஸ் பாயிண்டர் கொண்டு போன உடனே ஸோ இந்த ஸ்பிரிட் மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய நம்ம என்ன எல்லாம் கால் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட ஸ்பிரிட்டையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் ஆல். ஓகேயா, இந்த பர்டிகுலர் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு திஸ் ஸ்கிரிப்ட்.
அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த கேட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்டையும் ஸ்டாப் பண்றதுக்கு அதர் ஸ்கிரிப்டின் ஸ்பிரிட். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியா? சரி, இப்போ ஸ்டாப் ஆல் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் அஸ் அ க்ளோன். ஓகே, சரி, இது ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேட்டை வந்து க்ளோன் பண்ண போகிறோம். எடிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேட்டை க்ளோன் பண்ண போகிறேன். சரியா? க்ளோன் பண்ணிவிட்டு என்ன ஆங்கிள் வந்துட்டு சரி, இப்போ க்ளோன் பண்ணுறதுனா அது அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறது. இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே கண்டினியூஸாக க்ளோன் ஆகிட்டு இருக்க மாதிரி. ஓகே, ஒரு ரிப்பீட் 10 கொடுக்குறேன். ஓகே, ரிப்பீட் 10க்குள்ளே க்ளோன் ஆஃப் மை செல்ஃப் கொடுத்துட்றேன். க்ளோன் ஆனதுக்கப்புறம் க்ளோன் ஆன எல்லாமே வந்து என்னென்னா டேர்ன் 15 டிகிரின்னு போயிடும். போனதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அதனுடைய காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும். அதனுடைய காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வேற பொசிஷன் ரேண்டம் பொசிஷனுக்கு கிளைட் ஆகும். கிளைடு ரேண்டம் பொசிஷனு. அதே மாதிரி எட்ஜுக்கு போனால் பவுன்ஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? சரி, இப்போ நான் வந்து இதில் ஒரு வெயிட்டுங்கிற கண்ட்ரோலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 செகண்டுக்கு ஒரு டைமு க்ளோன் ஆகணும். ஓகேயா? 1 செகண்டுக்கு ஒன்ஸு அந்த கேட்லேருந்து க்ளோன் ஆகி வந்துட்டே இருக்குது. வந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ளோன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம ஒன்று ரிப்பீட் 10 டைம்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு செகண்ட் வெயிட் பண்ணி க்ளோன் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆன உடனே இந்த வென் ஸ்டார்டஸ் க்ளோன்ங்கிறது என்னன்னா ஒன்ஸ் ஒரு க்ளோன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு கண்ட்ரோலர் ஈவெண்ட். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த க்ளோனை 15 டிகிரி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கீழே கொடுத்துருக்க பிளாக்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், அதாவது வாக் பண்ணுற மாதிரி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், அதே நேரத்தில் கிளைடும் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ நான் கிளைட் எடுத்துடுறேன். இது எடுத்துறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகுது? ரன் ஆகிட்டே இருக்கா? அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அது வாக் பண்ணுறது வந்து நீங்கள் இப்படி வாக் பண்ணது ஆக்சுவலாக காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுது. இந்த இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரில. வேற ஒரு ஸ்பிரிட் எடுத்தோம்னா அது கிளியராக தெரியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஸ்டார்ட் அஸ் அ க்ளோனுங்கிறது. ஓகே, கிரியேட் க்ளோன் இப்போ வந்து என்ன பார்த்தாச்சு? கிரியேட் க்ளோன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டார்டஸ் க்ளோன் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ டெலிட் திஸ் க்ளோனுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ வருது இல்லையா? இப்போ டெலிட் திஸ் க்ளோனுக்கு வந்துட்டு மறுபடியும் நான் ஒரு கண்ட்ரோலர் ஈவெண்ட் எடுத்து வச்சுக்கேன். ஈவெண்ட் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கண்ட்ரோலரில் வெயிட் until அதில் வந்து சென்சிங்கில் போயிட்டு மவுஸ் பாயிண்டர் கொடுத்துட்டேன். ஓகே, சரி, இப்போ க்ளோன் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? இந்த வந்து மவுஸ் பாயிண்டர் வச்சு மவுஸ் பாயிண்டர் வந்து அந்த க்ளோன் மேலே வைக்கும்போது அந்த க்ளோன் வந்து டெலீட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து ரிப்பீட் அன்டில் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஃபார்எவரில் இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணும்போது க்ளோனை டெலீட் பண்ணணும். ஓகே, then delete this clone. Okay,
சரி, இதில் நான் சின்ன ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். ஓகே, நான் க்ளோன் மட்டும் தனியாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக க்ளோன் வந்தது நம்ம க்ளோன் ஆனதுக்கு கீழே தான் போடணும். ஓகே, ஸோ அப்போனா தான் எந்த க்ளோனை வந்து நம்ம இது பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ அதனால டெலீட் க்ளோனுங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த நம்ம க்ளோன் பண்ணோம் இல்லையா, இந்த க்ளோன் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாட்டஸ் க்ளோனில் தான் நம்ம ஒன்றுக்கு எழுதி இருந்தோம். ஓகே, அதுக்கு கீழேயே வந்து என்ன அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிப்பீட் அன்டில் வந்துட்டேன்னா நான் மவுஸ் பாயிண்டர் வச்சு டச் பண்ணுற வரைக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் கண்டினியூஸாக நடக்கணும். மவுஸ் பாயிண்டர் வச்சு ஒன்ஸ் டச் பண்ணிட்டேன்னா இந்த ரிப்பீட் பிளாக் அது பிரேக் ஆகி இங்கே வந்து என்னன்னா டெலிட் க்ளோனுக்கும் இங்கே இதுக்கு அடுத்து ஃபர்தராக இருக்கக்கூடியதுக்கு வரணும். நம்ம இங்கே டெலிட் க்ளோன் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே க்ளோன் ஆகுது. க்ளோன் ஆகி ஃபர்தராக அங்கேயே கிளைட் ஆகி போயிட்டே இருக்கு. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மவுஸை வச்சு ஒவ்வொரு கேட்டால் மேலே வந்து மவுஸ் பாயிண்டர் வைக்க போகிறேன். ஸோ மவுஸ் பாயிண்டர் வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு க்ளோனாக டெலிட் ஆகும். ஓகே, ஒவ்வொன்று மேலே வைக்க டெலிட் ஆகிட்டே வருது. ஓகே, நான் அது ஒன்று மட்டும் கிளைட் ஆகிட்டு இருக்கு. இதான் கரெக்டாக வச்சோன்னா அதுவும் டெலிட் ஆயிடுச்சு. சரியா, ஸோ பர்பஸ் ஆஃப் த டெலிட் க்ளோன் என்னன்னா ஒரு க்ளோனை வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் க்ளோன்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து எல்லா கண்ட்ரோல் பிளாக்ஸையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் அடுத்த சென்சிங் பிளாக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.